தென் மாவட்டங்களில் எங்களுடைய தேர்தல் பரப்புரை அனைத்து தரப்பட்ட மக்களும் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற ஆதரவு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நடைபெறப்படுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தளபதி இரண்டாம் முறையாக தமிழகத்தில் முதலமைச்சராக உறுதியாக பதவியேற்பார்கள் என்பது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஏற்கனவே வந்து 6 வருஷம் ஆச்சு. சந்தோஷமா இருக்கு. உடன்பிறப்புகள் பாச உணர்வோடு என்னை அறிகிறார்கள், அன்பு பாராட்டுகிறார்கள். தாயன்போடு என்னை கழகத்தை இணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்கள் நன்றி சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் அறியாமல் அவரை குறை சொல்வதற்கு யாருமே இல்லை என்பதை நான் சொல்லிட்டேன். பிரகாசமாக உறுதியாக தளபதி அவர்கள் இரண்டாம் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக உறுதியாக வருவார். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் அதிமுக கோட்டையா இருக்கு. அது உங்களுடைய பிரச்சாரம் உடைக்கப்படுமா? இல்ல, அதிமுக கோட்டை விழுந்து நிறைய நாள் ஆச்சு. 11 தேர்தல் தோல்வி. பழனிசாமி நிமித்த முடியல. கலைஞர் காலத்துல தோல்வி இருக்கு, தூக்கி நிப்பாட்டாரு கட்சியை. புரட்சி தலைவர் காலத்திலேயே ஒரு தோல்வி வந்துச்சு நாடாளுமன்றத்தில். அடுத்த அம்மாவோட காலத்தில் தோல்வி வந்துச்சு, அடுத்த தேர்தல் நிப்பாட்டாங்க. ஒன்றும் முடியாது, வரல ஒன்றும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்குமா? தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கட்சிங்கிறது இருக்குமா? இருக்கவே இருக்காது. பயணத்தை தொடங்கிருக்கீங்க சிறப்பானது. ஆனா தென் மாவட்டத்துல தொடர்ச்சியா தென் மாவட்டம் முக்கியத்துவம். தளபதி உத்தரவிட்டால் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்தையும் முதலே தென் மாவட்ட மக்கள் தென் மாவட்டங்கள் பயணத்தை தொடங்கி வச்சதால் தளபதி என்ன ஆணையிடுதான். அதிமுக இருக்கிற உங்களை விசுவாசிகள் உங்களை வீட்டு தலைவருடைய கழக சட்ட விதி, அந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று சொன்ன சட்ட விதியை பழனிசாமி அவர்கள் திருத்திருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் கழகத்துடைய சட்ட விதி. மற்ற சட்ட விதியெல்லாம் காலத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம், ரத்து செய்து கொள்ளலாம் என்ற விதி இருக்கிறது. தலைவரை கைப்பற்ற இருக்கிறார். இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்ய ரத்து செய்யக்கூடாது. இந்த விதியை ரத்து செஞ்சுட்டு 10 மாவட்ட கழகத்தில் பொதுச்செயலாளர் போட்டியிடுவாரு. 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும். அவர் 5 வருடம் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் இட்டாதார், முராஸ்தார், ஜெமீன்தார் என்பதையும் பெரும்பெரும் பணக்காரன். ஆக கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றக்கூடாது என்ற புரட்சித் தலைவர் அவர்களே சொன்ன சட்ட விதியை மாற்றியதற்காக நான் உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறேன். அந்த வழக்கை சென்னை ஊரடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இந்த கழகத்தில் பொதுக்குழு தீர்மானம் 30 ஆண்டு காலம் பொதுச் செயலாளர் இருந்தது. அதற்காக அவர்கள் அந்த உச்சரிச்ச மதிப்பை நாம் அனுப்பும் தீர்மானத்தின் மூலமாக அதை ரத்து பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம்? இவர் பொதுச்சாலை, இவருக்கு வேற என்ன ஒரு சுயநலவாதி, அரசியல்வாதி, பொதுநோக்கோடு இருக்கு. சுயநலவாதியா இருக்கு. எல்லாமே தான் தான் எல்லா பதவியும் இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பா அம்மா இருக்கிற பதவி அபகரிக்கிறது இருந்துச்சு. அதெல்லாம் தேவையில்லை. அதனால அந்த கட்சி வந்து ரொம்ப கீழ்நிலைக்குள்ள இனி எந்திரிக்க நம்ம கஷ்டம் முடியவே முடியாது. மக்களுடைய மனநிலையை உங்க மனநிலையில கட்சி இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் நான் வந்து இப்ப வந்து நான் நடத்தி கொண்டிருந்த தொண்டர்கள் உரிமைக்கு குழுவுடைய அன்றைய நண்பர்களும் மாவட்டங்களை சார்ந்து இணைத்திருக்கிறேன். இணைப்பு மாநாடு மதுரையில் லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய மாநாடு
உங்களுடைய மதிப்பு மாண்பு குறையாத அளவுக்கு திமுக உங்களுக்கு பதவி கொடுத்து முதல்வர் நான் பதவியை எதிர்பார்த்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் தொண்டனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறேன். என்னுடைய இந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைப்பை தந்து அவர் மூலமாக திருப்தி ஏற்பட்டார். அவர் நகர செயலாளர் இருந்தேன்னா அந்த நகர செயலர் நல்லா செயல்பட்டார். இவர் மாவட்ட செயலர் வந்தால் நல்ல செயல்பட்டார் அப்படின்னு என்ன அந்த மாவட்டத்தில் வரணும். அப்போதான் அந்த பதவிக்கு நான் தகுதியானவர். ஆக தளபதி நினைத்தால் உழைப்பதற்கு தயாராகிறார். மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்காங்க. அதையும் தளபதி தான் முடிவு செய்ய வேண்டாம். நானா போய் ஜெயிக்க முடியுமா? சொன்னாதான் தளபதி அவர்கள் உத்தரவிட்டால் தான் நிற்க முடியும். தென் மாவட்டங்களில் எங்களுடைய தேர்தல் பரப்புரை அனைத்து தரப்பட்ட மக்களும் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற ஆதரவு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நடைபெறப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தளபதி இரண்டாம் முறையாக தமிழகத்தில் முதலமைச்சராக உறுதியாக பதவியேற்பார்கள் என்பது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இபிஎஸ் முதலமைச்சராக நீங்க வாய்ப்பு கொடுத்தா வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே வந்து 6 வருஷம் ஆச்சு. திமுக பயணம் எப்படி சார் இருக்கு? சந்தோஷமா இருக்கு. உடன்பிறப்புகள் பாச உணர்வோடு என்னை அறிகிறார்கள், அன்பு பாராட்டுகிறார்கள். தாயன்போடு என்னை கழகத்தை இணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்கள் நன்றி சொல்கிறேன். இந்த ஆதவர்ஜனா ரொம்ப ரஜினி ஒரு கருத்து இருக்கு. ஆதவர்ஜனா தாவாக ஆதவர்ஜனா வந்து ரஜினி அவங்க நடிகர் ரஜினியா அதுக்கு நடிகர் ரஜினி வந்து எடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் மனிதன். அவரை குறை சொல்வதற்கு யாருமே இல்லை என்பதை நான் திமுக வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு சார்? திமுக வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு சொல்லிட்டேன். பிரகாசமாக உறுதியாக தளபதி அவர்கள் 2ஆம் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக உறுதியாக வருவார். தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல அதிமுக கோட்டையா இருக்கு. அது உங்களுடைய பிரச்சாரம் உடைக்கப்படுமா? இல்ல, அதிமுக கோட்டை விழுந்து நிறைய நாள் ஆச்சு. 11 தேர்தல் தோல்வி. பழனிசாமி நிமித்த முடியல. கலைஞர் காலத்துல தோல்வி இருக்கு, தூக்கி நிப்பாட்டாரு கட்சியை. புரட்சி தலைவர் காலத்திலேயே ஒரு தோல்வி வந்துச்சு நாடாளுமன்றத்தில். அடுத்த அம்மாவோட காலத்தில் தோல்வி வந்துச்சு, அடுத்த தேர்தல் நிப்பாட்டாங்க. ஒன்றும் முடியாது, வரல ஒன்றும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்குமா? தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கட்சிங்கிறது இருக்குமா? இருக்கவே இருக்காது. பயணத்தை தொடங்கிருக்கீங்க சிறப்பானது. ஆனா தென் மாவட்டத்துல முதலே பண்ணிருக்கீங்க தொடர்ச்சியா. தென் மாவட்டம் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் அரசியல் தளபதி உத்தரவிட்டால் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்தையும் முதலே தென் மாவட்ட மக்கள் தென் மாவட்டங்கள் பயணத்தை தொடங்கி வச்சதால் தளபதி என்ன ஆணையிடுதான். அதிமுக இருக்கிற உங்களை விசுவாசிகள் உங்களை வீட்டு தேர்தலை வாங்கி தலைவருடைய கழக சட்ட விதி, அந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று சொன்ன சட்ட விதியை பழனிசாமி அவர்கள் திருத்தியிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் கழகத்துடைய சட்ட விதி. மற்ற சட்ட விதியெல்லாம் காலத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம், ரத்து செய்து கொள்ளலாம் என்ற விதி இருக்கிறது. தலைவரை கைப்பற்ற இருக்கிறார். இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்ய ரத்து செய்யக்கூடாது. இந்த விதியை ரத்து செஞ்சுட்டு 10 மாவட்ட கழகத்தில் பொதுச்செயலாளர் போட்டியிடுவாரு. 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலர் வழிமொழிய வேண்டும். அவர் 5 வருடம் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் இட்டாதார், முராஸ்தார், ஜெமீன்தார் என்பதையும் பெரும்பெரும் பணக்காரன். ஆக கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றக்கூடாது என்ற புரட்சித் தலைவர் அவர்களே சொன்ன சட்ட விதியை மாற்றியதற்காக நான் உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறேன். அந்த வழக்கை பகுதி சென்னை ஊரடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இந்த கழகத்தில் பொதுக்குழு தீர்மானம் 30 ஆண்டு காலம் பொதுச் செயலாளர் இருந்தது. அதற்காக அவர்கள் அந்த உச்சரிச்ச மதிப்பை நாம் அந்த தீர்மானத்தின் மூலமாக
அதை ரத்து பண்ணதுக்கு யாருக்கு இருக்கு அதிகாரம்? இவர் போலீஸால இவருக்கு வேற தலைவர். அவங்க என்ன ஒரு சுயநலவாதி, அரசியல்வாதி, பொதுநோக்கோட இருக்கு. சுயநலவாதியா இருந்து எல்லாமே தான் தான் எல்லா பதவியும் இருக்கணும், சட்டத்துக்கு புறம்பா அம்மா இருக்கிற பதவி அபகரிக்கிறது இருந்துச்சு, அதெல்லாம் தேவையில்லை. அதனால அந்த கட்சி ரொம்ப கீழ்நிலைக்குள்ள இனி எதிர்க்க நம்ம கஷ்டம் முடியவே முடியாது. மக்களுடைய மனநிலைய உங்க மனநிலையில கட்சி இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் நான் இப்போ நான் நடத்தி கொண்டிருந்த தொண்டர்கள் உரிமைக்கு குழுவுடைய அத்தனை நண்பர்களும் மாவட்டங்களை சார்ந்து இணைத்திருக்கிறேன். இணைப்பு மாநாடு மதுரையில் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்குரிய மாநாடு என்று உங்களுடைய மதிப்பு மாண்பு குறையாத அளவுக்கு திமுக பதவி கொடுப்பதில் முதல்வர் பதவியை எதிர்பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் தொண்டனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறேன். என்னுடைய இந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைப்பை தந்து அவர் மூலமாக திருப்தி ஏற்பட்டார். அவர் நகர செயலாளர் இருந்தேன்னா நான் நகர செயலர் நல்லா செயல்பட்டார், இவர் மாவட்ட செயலர் வந்தால் நல்ல செயல்பட்டார் அப்படின்னு என்ன அந்த மாவட்டத்தில் வரணும். அப்போதான் அந்த பதவிக்கு நான் தகுதியானவர். ஆக தளபதி நினைத்தால் உழைப்பதற்கு தயாராகிறார். அதையும் தளபதி தான் முடிவு செய்ய வேண்டாம். நானா போய் ஜெயிக்க முடியுமா? தளபதி அவர்கள் உத்தரவிட்டால் தான் நம்பிக்கை.